பலம்புரி ஜான் சொன்னார், வாசிக்கிற பழக்கம் இளைஞர்களுக்கு இருக்குல்ல, முதல்ல இருந்ததுங்க. ஒரு அரசியலை தீர்மானித்தது ஒரு தினசரி பத்திரிகைங்க. டெய்லி ஒரு பத்திரிகையில் ஒரு தலைவர் எழுதுவார். அந்த தலைவர் எழுதின கடிதங்களை, தம்பிக்குங்கிற ஒரு கடிதத்தை படிச்ச பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுத்த வரலாறு இந்த பூமியினுடைய வரலாறு. இன்னைக்கு நான் சொல்றேன், இளைஞர்களுக்கு சொல்றேன், கிரிட்டிசிசம் பயங்கரமா இருக்கு உங்ககிட்ட. சாபாஷ், என்ன கிரிட்டிக்ஸ் தெரியுமா, நீங்க நல்லா பண்றீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, படிக்க மாட்டேங்கிறீங்க. புக்ஸை, மனிதர்களை நன்றாக வாசிக்கிறீர்கள், புத்தகங்களையும் வாசியுங்கள் என்கிறேன். ஏன் தெரியுமா வாசிக்கிறது இல்ல? இதுதான் பிரச்சனை. எனக்கு தெரியும், பாம்பின் கால் பாம்பறியும். என்ன பிரச்சனைனா இதுதாங்க சூட்சுமம். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்ட கண்கள் நிதானமாக ஒரு வாக்கியத்தை படித்து தியானிக்க முடியாது. ரொம்ப வேகம். நான் ஒன்று சொல்றேன், புக்கு வாசிங்க. இளைஞர்களுக்கு சொல்றேன், புக்கு வாசிங்க. ஏன் தெரியுமா? ஒரு காட்சியை பார்ப்பதை விட அது மிக முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு காட்சி வருகிறது, ஒரு தெரு. அந்த தெருவில் அப்பொழுதுதான் கார்ப்பரேஷன் பம்பை புதிதாக நட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண் இரவு தூக்கம் கலையாத கோலத்தில் பாழாய் போன அந்த நைட்டியோடு நேராக பிளாஸ்டிக் குடத்தை தூக்கி கொண்டு வந்தாள். அப்படி இன்னொரு சென்டென்ஸ் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணில் என்ன வரும் காட்சி? ஒரு தெரு வரும், ஒரு பம்பு வரும், நைட்டி போட்டுக்கிட்டு, நைட்டின்னு பேர் அதுக்கு, ஆனால் டேல எல்லாம் போட்டு சுத்துதுங்க. அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பிளாஸ்டிக் குடத்தோட வருதுங்கிற காட்சி வந்துருச்சா? சரி, இதையே நீங்க ஒரு சினிமாவில் பார்க்குறீங்க. ஒரு தெரு வந்துச்சு, ஒரு பம்பு, அதை பார்த்துட்டீங்க. இது என்ன ஒரு விஷயம்ன்ற வித்தியாசத்தை சொல்றேன். ஏற்கனவே ஒருத்தன் இமேஜின் பண்ணதை எழுதுனதை அவன் காட்சிப்படுத்திட்டான், அவன் வேலை முடிஞ்சது. அதை பார்த்துட்டு நீங்க போயிட்டீங்க. அங்கே கற்பனை, இமேஜினேஷன் திறன் அங்கே உங்களுக்கு இல்லாமல் போகிறது. எவனோ காட்டிய காட்சியை பார்த்து விட்டு போகிறீர்கள். உங்களுக்கான இமேஜினேஷன் இல்லாததனால் தான் இன்றைக்கு இளைஞர்களால் பல சாதனைகளை சாதிக்க முடியவில்லை. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது என்று ஐன்ஸ்டீன் சொன்னான். அவன் ஒரு அறிவியல் வித்தகன். அவன் சொன்னான், கற்பனை திறனை வளர்ப்பது, வாசிப்பது, அந்த வாசிப்பினுடைய திறனினுடைய உச்சத்தில். இன்றைக்கு நான் எழுத்தாளர்களில் மிக நுட்பமாக எழுத்தாளர்களை, இன்றைய நவீன எழுத்தாளர்களை நான் வாசிக்கிறேன். இதோ இப்போ நற்றிணை பதிப்பகம் அங்க போனேன். வல்லிசை அப்படின்ட்டு அழகிய பெரியவன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தொண்டை மண்டலத்திலிருந்து ஒரு புக் எழுதியிருக்கான். அதை வாசிச்சேங்க. இது எல்லோருக்கும் போக வேண்டும் என்பதற்காக ஒரு 20 காப்பி வாங்கிட்டு போனேன். இது எல்லாருக்கும் கொடுக்கணுமே. அப்படி ஒரு நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை விசாரிக்கிறது அந்த நூல். இப்போ போன வாரம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பதின் அப்படிங்கிற நாவலை நான் பேசினேன். நான் இந்த வருஷத்தில் வாசித்த மிக முக்கியமான நூல்களில் அதுவும் ஒன்று. சிறுவர்களினுடைய வாழ்க்கையை நமக்கு முன்னால் படம் போட்டு காட்டுகிறது, காட்சிப்படுத்துகிறது. அந்த காட்சிகளில் நான் என் இளமையையும், நான் எத்தனையோ பேரை வாசித்தவர்களுடைய இளமையையும் நான் அதில் பார்க்கிறேன். வாசிப்பின் சுகம். எழுத்தாளர்கள்ல இப்போ 80கள் அப்படி தொட்டுட்டு நிக்கிற எழுத்தாளர்கள் இருக்காங்கல்ல, என்ன கேட்டா அவங்களெல்லாம் கூப்பிடணுங்க. ஆனா அவங்க பேசினா நமக்கு புரியணுமே. ஆனா ஒன்னு சொல்றேன், நான் பேசுவதை விட, விஜயன் பேசுவதை விட, காலத்தின் முதிர்ச்சியில் நிற்கக்கூடியவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் மிக மிக முக்கியமானது. அந்த வாசனையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது இதோ அப்படி போனா மறுபடியும் கிடைக்காது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞன், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், அவரை கண்டிப்பாக தெரியும். அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை. அப்பதான் நான் அவரை அப்படி பார்த்தேன், மனுஷன் நீ அப்படின்னு பார்த்தேன். அவர் சொன்னார், நான் நபிகள் நாயகத்தின் வரலாறை எழுத தொடங்குகிறேன். நான் எழுத தொடங்குகின்ற அவர் சொன்ன டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். நாங்க குற்றாலத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பயிற்சி பட்டறையில், கவிதை எழுதுவது எப்படி.
அவர் புல்தரையில் உட்காந்துருக்காரு, பெரிய நிலா, பௌர்ணமி. நாங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்கோம். உட்காந்து பேசுகிறான் மனுஷன். என்னை கேட்டா, ராஜாங்க அதெல்லாம் அரசவை, அரசன் உட்காந்து பேசுகிறான் மனுஷன். சொன்னார், நான் நபிகள் நாயகத்தின் காவியத்தை எழுதுவதற்கு தொடங்கி இருக்கிறேன். தொடங்குவதற்கு முன்னால் இறைவனிடத்தில் நான் வேட்கை நிகழ்த்துகிறேன். இறைவா, எனக்கு பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு நீ தந்த எழுதுகோலை எனக்கு தருவாயாக என்று நான் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. நபிகள் நாயகத்து வரலாறை எழுதுறதுக்கு, பைபிள்ல ஏசையா எழுதுறதுக்கு இறைவன் கொடுத்த எழுதுகோலை கேட்கிறானா? அவன் கவிஞன். அவன் வாசிப்பை, அவனுடைய எழுத்துக்கள் வாசித்தால் உன்னதமானவை. நான் ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன், நான் வாசித்து ருசி அறிந்து அதை தேடி 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 திளைத்து, வாயில ஒரு மிட்டாயில முதல்ல வரும், சின்ன பிள்ளைல இருக்கும் லாக்டோ கிங்னு ஒன்று வரும். அதுக்கு முன்னால நம்ம அம்மா அப்பா காலத்துல ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று வரும். அது அவ்வளோ சீக்கிரமா கரையாது. வன்முறையாளர்கள் மட்டும்தான் கடித்து சாப்பிடுவார்கள். அது ருசிக்கணும் உள்ள போட்டு. நம்ம வெத்தலை பார்க்க முழுங்கி நெஞ்சடிச்சு போவோம் தெரியுமா? சில கிழவிங்க காலையிலேருந்து மென்னுட்டு இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். அந்த மாதிரி சொற்கள் அப்படி ருசிக்கணும் அங்கே போட்டு. நான் ஒரு சொல்ல ருசிச்சுக்கிட்டே இருக்கிற சொல்றேன். ஏ பெண்ணே, ஏ பெண்ணே, ரோஜாவை விற்றுவிட்டு, அவ பூக்காரி, அவகிட்ட இவன் கேட்கிறான், ஏ பெண்ணே, ரோஜாவை விற்றுவிட்டு அதை விட உயர்ந்ததாக எதை பெற்றுவிட போகிறாய்? வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. என்ன ருசிங்க அது? லெபனான் கவிஞன் ஒருவன் எழுதினான், என்னிடத்தில் அதை பேசி அதை பகிர்ந்து கொண்ட ஒரு எழுத்தாளன், ஒரு எழுத்து ஆளுமை. சும்மா அப்படி பேசிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும். அந்த எழுத்தாளுமை அது சொல்லுகின்ற பொழுது நெஞ்சு விக்கி அழுது குமரி கொண்டு உட்கார்ந்தார். ஒற்றை வரிதான். அந்த உணர்வு வந்தால் அந்த ருசியில் வாழலாம். என் கிளாஸ்ல சில பேர் டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என் கிளாஸ்ல இல்லை, சாதாரணமாவே நான் என்னன்னு கேட்பேன். என்ன 10 மணி ஆயிடுச்சு, என்ன பண்ண போற? அடுத்த கிளாஸ் போயிட்ட. அப்புறம் 11 ஆயிடுச்சு. அப்புறம் 11:10 ஆயிடுச்சு. அப்புறம் 12 எப்போ ஆயிடுச்சு? 1 மணி எப்போ ஆயிடுச்சு? 1 மணி ஆயிடுச்சுப்பா. வீடு வீடு ஓடுறேன், பஸ் கிடைச்சது, வீடு வீடு உள்ள போய் உக்காந்துட்ட, சோறு சாப்பிட்ட, டிவி பார்த்த, ஐயோ தூங்கணும், தூங்கிட்ட. அப்புறம் இவ்வளவுதானா? அந்த வினாடிக்குள் யார் ஒருவர் வாழ்கிறோம்? அந்த வினாடிக்குள் யார் ஒருவன் வாழ்கிறானோ அவன் ருசிக்கிறாங்க. அந்த சொற்களுக்குள் வாழ்கின்றவன் ருசிக்கிறான். அந்த ஒரு ருசியை சொல்ற லெபனான் கவிஞன் ஒருவன் எழுதினான். இயேசு கிறிஸ்துவ அப்படி போட்டிருக்காங்க, குரூசிஃபைட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு முள் கிரீடம் போட்டிருக்கு. அப்போ இந்த ஓரத்தில் அந்த அந்த முள் தச்சு ரத்தம் வருதுங்க. இதை பார்த்துட்டாங்க அவன் காட்சியில். இந்த காட்சி எப்படி எழுதலாம் பாருங்களேன். நான் சொன்னேன் இல்லையா, அதை சொல்லும் பொழுதே சொன்னவர் அழுதார். எப்படி எழுதிட்டான் பாருவின் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு விக்கிட்டு சுத்துறாரு. இப்படி நடந்து சுத்துறாரு அந்த பிளாட்ஃபார்ம்லயே. இது எவ்வளவு கருணையான உலகம்! இது எவ்வளவு கருணையான உலகம்! முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது? முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது? என்ன கருணை உலகம் இது! இது ஒன்று போதுமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அவர் எழுதி வைத்த சாசனம். இதுதானே, நீ எவ்வளவு அடித்தாலும் நான் அன்பு மட்டுமே தருவேன், உனக்காக உன் பாவங்களுக்காக நான் செத்து போகிறேன், என் சாவில் கூட ரோஜா மட்டுமே முளைக்கும், என் ரத்தம் கூட அந்த ரோஜாவின் பிரதிநிதி தான். என்ன ஒரு சிந்தனைங்க! இதை எழுதுகிறான் ஒரு லெபனான் கவி. நான் உருது கவிதைகளோட வாழ்கின்றவள். உங்களுக்கு என் வாழ்க்கையில் நான் பேசிய பேச்சுகளை நீங்கள் யூடியூபில் எல்லாம் கேட்டால் நான் உருது கவிதைகளை சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து போகும். கவிதை அப்படின்னாலே, வாசிப்பு அப்படின்னாலே தமிழ் நூல்கள் மட்டுமல்ல, இன்ன பிற நூல்களில் மிக முக்கியமான நூல்களில் உருது நூல்கள் இருக்கிறது. கவிதைகள்
அப்பா போற போக்கில் அந்த கவிதையை சொல்லிட்டு போவார். நான் அந்த கவிதையை எழுத்துல எடுத்து பார்ப்பேன். அந்த எழுத்துல இருக்கக்கூடிய சொல்லை கூட்டி கூட்டி வாசிப்பேன். அப்பா சொன்ன அந்த கவிதைக்கும் அதற்குமான விளக்கங்கள் எனக்கு அடுத்தடுத்து வாசிக்கின்ற பொழுது மனம் விரியும். மனம் விரிய விரிய வார்த்தைகளுடைய ருசி புரிய புரிய வாழ்வின் அடுத்த தளத்திற்கு நான் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்பா சொன்னார், ना कर किसी के ज़र्फ़ से बढ़कर हेलो वफा कभी, ना कर किसी के ज़र्फ़ से बढ़कर हेलो वफा कभी, इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் நீ விசுவாசமாக இருந்து விடாதே. இந்த கட்டுப்பாடற்ற பெரும் போக்கால் பெரும் நஷ்டம் ஏற்படும். இதை விட சிறப்பான அறிவுரை ஒருவருக்கு என்னவாக இருக்க முடியும்? போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போறார். அழகியல் இருக்கு இல்லைங்க, மனித மனங்களை செதுக்குகிறது. வெறும் அவலங்களையும் சிந்தனாபூர்வமான விஷயங்களையும் சிந்தித்து சிந்தித்து அப்படி போகக்கூடியவர்கள் கூட தன் வாழ்நாளில் சில வினாடிகளை சில மணி நேரங்களை அழகியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். அழகியலோடு இருங்கள். வாசிப்பு அழகியலுக்கான ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து கிடக்கிறது, கொடுக்கிறது. ஒரு ஒரு அழகியலுக்கான ஒரு துளி அப்படி சொல்லிட்டு போறேன். நிறைய பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு துளி அப்படியே. ஒரு பொண்ணு குளிச்சுட்டு தலைமுடிய கோதுரா. அவ கோதும் பொழுது அவள் முகம் அப்படி இருக்கு. அத ஒரு கவிஞன், தமிழ் கவிஞன் இப்படி எழுதினான். தென்னங்கீற்றுக்கு உள்ளிருந்து தெரியும் நிலா போல. நல்ல உதாரணம்ல. தென்னங்கீற்றுக்கு பின்னிருந்து தெரியும் நிலா போல குளித்த ஒரு பெண் தன் தலைமுடியை காய்த்து கொட்டியிருப்பது அங்கிருந்து பார்க்குற அந்த முகம் அவ்வளோ வெளிச்சமா தெரியுது. இது ஒரு காட்சி. தமிழ். உருது பாருங்க. ஏ பெண்ணே, குளித்து விட்டு வந்திருக்கிறாயா? உன் தலைமுடிகளை உதிராத. அப்படி உதிரும் தெரியுமா? நீண்ட முடி இருந்தால் அப்படி ஒரு உதிருவாங்க. உதிரிட்டு எங்க அம்மாலாம் பெரிய முடி. எங்க அம்மா அந்த அந்த தவலை வச்சுட்டு சடக்கு 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 நடிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல. எல்லாம் வந்து ட்ருக்குது எல்லாம். என் அம்மாக்கு இன்னி கூட நல்லா இருக்குது முடி. இப்போ ட்ருங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அவ சொல்றா, நான் झटको जुल्फ से पानी ये मोती टूट जाएगा. அவன் அந்த கவிஞன் சொல்றான், ஏ பெண்ணே, உன் தலைமுடியிலிருந்து அந்த நீர் துளிகளை உதிர்க்காத, அந்த முத்துக்கள் உடைந்து விட போகின்றன அப்படின்னு நான் பாருங்க. ஒரு சின்ன அப்படி ஒரு நமக்கு ஒரு டிக் போடுதல்ல மனசுக்குள்ள. இந்த காதலிக்கிறவங்களை பத்தி எல்லாம் அந்த தம்பி பேசிச்சு. எவனோ ஒருத்தன் காதலிச்சு மனம் நொந்து அவருக்கு நீங்க வேற கவுன்சிலிங் பண்ணி ஒருத்தன் ஒரு காதல்ல சொல்றான். உருது கவிஞன், தகித்து இருக்கிறேன், கடல் வந்தாலும் குடித்து விடுவேன், கடல் கிடைக்கவில்லை, காணல் நீரே நீயாவது வரமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சான். கீழே, அன்பு வேண்டாம் பெண்ணே, வா துரோகமாவது செய்து விட்டு போ. நிராகரித்தலின் துன்பம். நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கின்ற பொழுது பகை மேல நிராகரிப்பதை விட, நிராகரிக்கப்படுவதை விட மிக உன்னதமானது பகை. நாசம் வந்துற்ற காலை நல்லது ஒரு பகையை பெற்றேன் பாருங்க ராவண. நல்ல பகை மேல் நிராகரிப்பது துன்பம். யோசித்து பார்த்தால் காதல் கவிதைகள், காம கவிதைகள், அழகியல் கவிதைகள், சிந்தனா பூர்வமான கவிதைகள், உறவு சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லுகின்ற கவிதைகள். இந்த குழந்தை, அண்ணா எனக்கு காசு வேண்டாம், காசு ஃப்ரீயா வேணாம், நீ பார்க்குற குழந்தை கிட்டது குடுன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி சொன்னார்ல. இந்த காட்சி ஓகே. அடுத்ததா ஒரு லைன் எனக்குள்ள ஓடுது. அந்த குழந்தையை யார் அப்படி விட்டிருப்பார்கள்? அந்த குழந்தையிடம் இருந்து பொருள் வாங்குவதன் மூலமாக, அதுக்கு காசு கொடுப்பதன் மூலமாக நாம் அந்த குழந்தைக்கு நன்மைதான் செய்கிறோமா? சில கேள்விகள் வருதல்ல. இது அவருடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு கவிஞனோ ஒரு புத்தகத்திலோ இந்த பதிவு வருகின்ற பொழுது இந்த சிந்தனைகள்லாம் அடிச்சு ஒடிக்கிற மாதிரி, நீ எங்கே நிற்கிறாய், உன்னுடைய கடமை என்ன என்பதனை உள்ளுக்குள் முகிழ்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கவிதை செய்யும்.
அதனால் தான் சொல்லுகிறேன், கேட்பதை விட வாசியுங்கள், வாசிங்க. ஒரு கவிஞன் சொன்னான், பலூன் விற்கும் குழந்தைக்கு அதை வாங்கும் வயதுதான். முடிஞ்சுதா? அந்த ஸ்டிக்கர் வச்சால புள்ள, அது வாங்குற வயசு அவளுக்கு, யாராவது கொண்டு வந்து கொடுக்கிற வயசு அவளுக்கு. அவ்வளவுதான். சிந்தனை வந்து சேர்ந்தது நம்மை. இன்னொரு குழந்தை கவிதை, குழந்தை பற்றிய கவிதை. ஐயோ, சிவகாசி தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், எத்தனை பிஞ்சு விரல்கள். சில ஒரு 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு, ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நான் இதை சொல்லிடுறேன், என் உணர்வுகளில் நான் அதை உள்வாங்கிக் கொண்ட கடல் பெரிது. நான் சொல்லுவது தெரிப்பது சில தெரிப்புகள், துமிகள், அவ்வளவு, துளி கூட இல்ல, துமி. பாருங்க, உனக்கும் எனக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது. ஒருத்தன் சொல்றான், உனக்கும் எனக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது, நீ அந்த ரகசிய ஒப்பந்தத்தை மீறி ரகசியத்தை வெளியிட்டு விட்டாய். நான் ஒன்றும் உன்னை விட குறைவானவன் இல்லை. நான் என்ன செய்தேன் தெரியுமா? உன் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையை விட்டு விட்டேன். இவ்வளவுதாங்க. நீங்க வீட்டுல போய் இத போட்டு மென்னு பாருங்க. ஒரு துரோகிக்கு நீங்கள் இதை விட பெரிய தண்டனை வேற எதுவும் கொடுத்து விட முடியாது. உன் மீது நான் நம்பிக்கை எழுந்துட்டேன், அவ்வளவுதான். நத்திங். இன்னொரு ஒரு கவிதைங்க, உருது கவிதை, காலிப், மிர்சா காலிப். அவர் எழுதுறார், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு